நம்ம லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். பாருங்க, இந்த வசனம் பெரும்பாலும் நம்ம கொடுக்கறத பத்தி பேசினாலும் இது எதை அதிகமாக இந்த வசனம் முன்காட்டுது அப்படின்னா, அதாவது உதாரணமா இருக்குது அப்படின்னா, இந்த வசனம் எதை குறித்து சொல்ல வருது அப்படின்னா, இது மன்னிப்பை குறித்து தான் சொல்ல வருகிறது. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன பண்ணுங்க, தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளியாய் தீர்க்க கூடாது. அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். மற்றவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. பாருங்க, நம்ம நிறைய நேரத்துல கிறிஸ்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை, யாரையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, யாரையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. அவங்களை குற்றவாளியா தீர்த்து விடக்கூடாது. மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிற ஒரு ஹாபிட் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லலாமா? மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளியா தீர்க்க கூடாது. அப்போ அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். பாருங்க, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ள ஆகணும்னு நீங்க என்ன பண்ணாதீங்க, தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் நம்ம படிக்கிறோமா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்ம விசுவாசிகள் இல்ல கிறிஸ்தவர்கள் ஈஸியா என்ன பண்ணிடுறோம், மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிடுறோம், மற்றவர்களை குற்றவாளியா என்ன பண்ணிடுறோம், தீர்த்தர்றோம். அது எவ்வளோ பெரிய பாவியா அவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளியா நம்ம தீர்க்கவே கூடாது. எல்லாம் சொல்லுங்களேன், மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளியா தீர்க்கவே கூடாது. இந்த ஹேபிட் இந்த வருஷத்தோட யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா, இன்னையோட தூக்கி அதை என்ன பண்ணிடணும், வீசிடணும். கண்ட கருமங்களிலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஈடுபட மாட்டேன். இது கண்ட கருமம் தான். எது, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறது. ஏன்னா மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துருவீங்கன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இப்ப வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும். வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீ மற்றவனை குற்றவாளின்னு தீர்க்கிறதுனால நீ உனக்குத்தானே நீ என்ன பண்ணிக்கிற, சூனியம் வச்சுக்கிற. அவங்க சூனியம் வச்சுட்டாங்களான்னு தெரியல, இவங்க எனக்கு சூனியம். நிறைய பேருக்கு மற்றவங்க சூனியம் வைக்கிறத பத்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, மற்றவர்களை யாரையாவது கை நீட்டி இவங்க தான் குற்றவாளின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் குற்றவாளி. வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அப்ப வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளியாய் தீர்க்க கூடாது. ரோமர் 2ஆம் அதிகாரம், இதெல்லாம் சப்ஜெக்ட்ல எடுக்கல, ஆனா ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து வாசிச்சு பாருங்களேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு என்ன இல்ல, இடம் இல்லை. அப்படின்னா நம்ம எல்லாம் பெசாட்டு இருக்கணுங்களா, வாயை மூடிட்டு இருக்கணுமா அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஏன் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ ஜட்ஜ் பண்ணீங்கன்னா
உன்னுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்துருவார். உன்னுடைய அந்தரங்கள் சின்ன வயசுல இருந்து நீ என்னென்ன பண்ணினியோ, இன்னைக்கு ஒருவேளை பரிசுத்தமானா தெரியலாம், இன்னைக்கு ஒருவேளை பெரிய ஒரு பக்திமான வேஷம் காட்டலாம், ஆனா சின்ன வயசுல இருந்து என்னென்ன தப்பு என்னென்ன காரியத்தெல்லாம் யோசனை பண்ணியோ அது எல்லாத்தையும் அவர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் இதை நமக்கு அன்பாகவும் சொல்லுகிறார், எச்சரிக்கையாகவும் சொல்லுகிறார். பாருங்க, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஐயா, அந்த விபச்சார ஸ்திரீ கையுங்களவுமா பிடிச்சவதான், பார்த்தோமே, விபச்சாரம் செஞ்சதெல்லாம் தெரியுமே, அவ அப்படிப்பட்டவ தானே. ஆனா குற்றம் அந்த விபச்சாரி ஸ்திரீ மேல கூட குற்றம் சாட்டுவதற்கு தேவன் விடவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஒரு விபச்சார ஸ்திரீ அவர் செஞ்சவதான், தவறு செஞ்சவதான், ஆனா தவறு செஞ்சவளையே குற்றஞ்சாட்ட ஆண்டவர் உடல அப்படின்னா நம்முடைய தேவனுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை என்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மனநிலை தான் கிறிஸ்தவனுக்கு உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் நீங்க வருகைக்காக ஆயத்தப்படுறது. ஹல்லேலூயா. வருகைக்காக ஆயத்தப்படுறேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிக்கிட்டு மணிக்கணக்கா பைபிள் வாசித்துக்கிட்டு மணிக்கணக்கா நான் அந்த தானம் தர்மம் செய்யறேன், அது செய்யறேன், இது செய்யறேன், எது பண்ணினாலும் அதுல உங்களுக்கு விடையே கிடைக்காது. உங்களுடைய மனம்தான் மாறணும். ஹல்லேலூயா. மனம்தான் மாறணும். சதிசேயர் பரிசேயர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே செஞ்சாங்க, ஆனா அவங்க மனதிலே மாற்றம் இல்லை. அவர்கள் மற்றவர்களை குற்றம் தீர்க்கிறதுலயே என்ன பண்ணாங்க? குறி வச்சுட்டு இருந்தாங்க. தவறுதாங்க, தவறுதாங்க, தவறுதான். தவறு செய்கிறவர்களுக்கு புத்தி சொல்லு, தவறு செய்கிறவர்களை குற்றம் சாட்டாதே. ஹல்லேலூயா. வேதம் எப்படி சொல்லுகிறது? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள். அது கடிந்து புத்தி சொல்லலாம், அன்பினாலே புத்தி சொல்லலாம், வேத வசனத்தை எடுத்து புத்தி சொல்லலாம். ஆனா யாரையும் குற்றவாளியா ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜட்ஜே கிடையாது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜட்ஜா இருக்கணும்னா, இயேசு எப்படிப்பட்ட ஜட்ஜோ அப்படிப்பட்ட ஜட்ஜா தான் நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவ மாதிரி இருக்கணும். இயேசுவ மாதிரி இருந்தாதான் நியாய தீர்ப்பு நாளிலே அவரோடு கூட சேர்ந்து நீங்களும் நான் என்ன பண்ணுவோம்? நியாயம் தீர்ப்போம். இல்லைன்னா எது கரெக்ட் எது தப்புன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த உலகம் காட்டுற கரெக்ட் தப்பு இல்ல, பரலோகம் காட்டுறது எது கரெக்டோ அதுதான் கரெக்ட். பரலோகம் எது தப்புன்னு காட்டுதோ அதுதான் தப்பு. பரலோகம் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மற்றவர்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, குற்றவாளிகளாக தீர்க்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல, எக்ஸ்கியூஸ் சொல்ல உனக்கு என்ன இல்ல, இடம் இல்ல. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். உன்னைத்தானே என்ன பண்ற? குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அப்போ கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லும் போது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவங்களை ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி, அவர்களை மன்னித்தால் அவர்கள் திருந்துவார்கள். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? மன்னிச்சாதான் என்ன பண்ணுவாங்க? திருந்துவாங்க. மன்னிக்கலன்னா அவங்க திருந்தவே மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ கொலை செய்த குற்றவாளிகள் இருக்கிறார்கள், திருடு கேஸ்ல போன குற்றவாளிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ குற்றவாளிகள் ஜெயில எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது? தண்டனை இருக்கிறது. தண்டனை ஒரு மனிதனை மாற்றாது என்பதை இயேசு சொல்லி கொடுத்த கற்பனையாக இருக்கிறது. அன்புதான் ஒருத்தனை மாற்றும். எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம மனசெல்லாம் கொஞ்சம் ரொம்ப காலமாவே அப்படிதான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்து எப்படியாவது பாருங்க, ஆண்டவர்
எனக்கு ஏதாச்சும் சரிக்கு என்னுடைய நியாயத்தை கேட்பாரு, என்னுடைய எதை கேட்பாருன்னு சொல்லி மற்றவர்கள் என்ன பண்ணுவோம், குற்றவாளியை நம்ம தீர்த்துப்போம். ஆனா மற்றவர்களை மன்னிக்கிறதுனால நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப மன்னிப்பு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதை எப்படி கொடுக்கணுமா, மன்னிப்ப அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கணுமா. அது எத்தனை தடவை மன்னிக்கணுமா, 7-70 தடவை என்ன பண்ணுமா, மன்னிக்கணுமா. அப்படின்னா அது அந்த 7-70க்கு அது இன்ஃபினிட்டி. அப்படின்னா மன்னிப்புக்கு அளவே இல்லை. மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும், மன்னிச்சுக்கிட்டே 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 இருக்கணும். இதனால நீங்க நஷ்டப்பட்டாலும் சரி, இதனால நீங்க கேவலப்பட்டாலும் சரி, இந்த மன்னிக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த மன்னிப்பை கர்த்தர் அப்படி அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். இது கூட ஒரு அடிஷனலா தான் நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம், கடனை குறித்து பார்த்தோம். கடன் என்பது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாத ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாத ஒன்று. நீங்க கடன் வாங்குறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறீங்க. ஆனா கடன் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. கடன் இருக்கவே கூடாது. கடன் நாளுக்கு நாள் குறையதான் செய்யணுமே ஒழிய நாளுக்கு நாள் என்ன ஆகக்கூடாது, கூடக்கூடாது. கேட்குறீங்களா? கடன் நாளுக்கு நாள் என்ன ஆகணும், குறையணும். சர்ச்சில் உட்காந்து நல்லா தூங்கணும். நேத்தெல்லாம் 12-1 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது பாருங்க. வீட்டில் உட்காந்து நல்லா தூங்கிட்டு வந்தவங்களுக்குலாம் தூக்கம் வருது. தூங்காத, கர்த்தருடைய வார்த்தையை கேள். பாரு, கடன் உன்னிடத்துல வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கடன் ஒரு பிசாசின் ஆவி. அது அந்த ஆவி உங்க வீட்டை விட்டு என்ன பண்ணணும், துரத்தி அடிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கடன் ஒரு பிசாசின் ஆவி. அது என்னோட வீட்டில் இருக்கவே கூடாது. நேற்று நைட்டு திடீர்னு ஒரு கனவு வருது. தூங்கிட்டு இருக்கோம், தூங்கினதே கொஞ்ச நேரம், அதுல வேற ஒரு கனவா. என்ன பிரசங்கம் பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு காலையில என்ன, நான் வேற ஒரு சப்ஜெக்ட் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் இதே கண்டினியூவா பேச சொல்றாரு. ஆனா என்ன, சில சமயத்துல நமக்கு கொஞ்சம் டைம் இருந்திருக்கும் பாருங்க தியானிக்க. அதுலதான் ஆண்டவர் நல்ல நல்ல எசன்ஸை கொண்டு கொடுப்பார். அதனால நீங்க கவனமா கேளுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க சொல்ற அல்லேலூயா பக்கத்துல இருக்கிறவங்கள தாளாட்டுது. அதனால என்ன தூக்கிடுறாங்க. நல்லா அல்லேலூயா சொன்னீங்கன்னா, அப்படி கையெல்லாம் அப்படி விரிச்சு அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா 2 தட்டு உடம்புல எல்லாம் படும்போது தூங்குறவங்களை நீங்க எழுப்பி விடுற ஒரு அல்லேலூயாவா இருக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த ஒரு கனவு வந்துருச்சு. என்ன கனவு அப்படின்னா, நம்ம கூடலூர்ல இருக்கிற சக்கரவர்த்தி ஓனர், அவர் திடீர்னு என்கிட்ட, நீங்க என்னுடைய கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் அதுல கனவுல நான் கடன் வாங்கியிருக்கேன். நிஜமா நான் வாங்கல, கனவுல கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடனே மறந்துட்டேன். எவ்வளவு அப்படின்னா, அவரு சொல்றாரு 2 லட்சம் பக்கம் சொல்றாரு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சு. 2 லட்சமா அப்படின்னு, இதை எப்படி நான் அடைத்து நான் தீர்ப்பேன்? நான் பெசாட்டு கனவுல வருது, பெசாட்டு நான் செத்தரலாமா அப்படின்னு சொல்லி கனவுல வருது. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி கனவை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு காலையில கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, கடன் ஒரு பிசாசு. அந்த பிசாசு என்ன பண்ணும், உன்னை வாங்க வச்சு உன்னை சாகடிக்கிறதுக்கு தான் பார்க்கும். இந்த மனநிலையில உன் சர்ச்சில் போய் பேசு. இந்த மனநிலையில இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டேன், கேட்கிறான், தொல்லை மேல தொல்லை, நான் செத்துடலாமா அப்படின்னு அடிக்கடி என்ன பண்றேன், முடிவு பண்றேன். பிரியமானவர்களே, இது ஒரு பிசாசு. இது உன்னை சாகடிப்பதற்கு என்று உன்னை என்ன பண்ணும், அழைத்து செல்லும். ஆனா நீ சாகிறதுக்காக அல்ல, வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையை என்ன பண்ணும், வாழணும். இந்த கடன்ல இருந்து மீளணும். பாருங்க, இந்த கடன்ல இருந்து மீண்டு நம்ம வருவோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் கடனில் இருந்து
மீண்டு வருவேன். அப்போ சொல்ல போனா இந்த கடன் வந்து ஒரு பெரிய அடிமைத்தனம். எல்லாம் சொல்லுங்க, கடன் என்னது? ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் என்பதே ஆண்டவருக்கு பிடிக்காது. அடிமைத்தனம் இருக்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும்னு தான் பார்ப்பார். நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த கடன் வந்து ஒரு அடிமைத்தனம். எப்படி அடிமைத்தனம்? நீதிமொழிகள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன், நல்லா படிக்காத, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்னவா? அடிமையா. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ கடன் வாங்கிட்டாலே நீங்க என்ன ஆயிடுறீங்க? எவனோ ஒருத்தனுக்கு அடிமையாயிடுறீங்க. எவனோ ஒருத்தனுக்குள்ள நீங்க அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை சில சமயம் சாவுக்கு நேரம் என்ன பண்ணும்? அழைத்து கொண்டு போகும். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசியிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கொடுங்கள், கர்த்தருக்காக கொடுங்கள். நீங்கள் மன்னியுங்கள், மன்னிப்பை அள்ளி அள்ளி கொடுங்கள். அதே போல நீங்கள் கடன் வாங்குகிறவர்களாக அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக இனி வரக்கூடிய காலத்துல மாறுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அவர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற அவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க கடன் வாங்குறத பத்தி இனிமே என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. அது ஒரு பேய்னு நினைங்க, அது ஒரு தரித்திரத்தின் ஆவின்னு நினைங்க, அது ஒரு பிசாசு. அது என்னோட வீட்டுக்குள்ள என்ன கூடாது, வரக்கூடாது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? நம்மளை விடுதலை ஆக்குவார். இப்படி 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 இந்த வார்த்தையை கொடுத்துட்டார். கடன்றது அடிமைத்தனம் தானே? ஆமா, கடன்றது அடிமைத்தனம். அப்ப ஆண்டவர் டக்குன்னு சொல்றாரு, யோசேப்பு அடிமையா தானே போனா? யோசேப்பு எப்படி போனா? அடிமையா தானே போனா? நீங்க படிச்சு பாருங்க, ஆதியாகமத்துல யோசேப்பு என்ன பண்ணுவாங்க? வித்துட்டாங்க. 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து, பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் எப்படி போய் கனெக்ட் பண்றாரு பாருங்க. எனக்கெல்லாம் இந்த சத்தியெல்லாம் புதுசா இருக்கு. கர்த்தர் கொடுத்தாருன்னா எல்லாமே புதுசா தான் இருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு வந்து இப்ப எங்க இருந்து தூக்குறாங்க? குழியில இருந்து தூக்குறாங்க. இப்ப நீங்க நினைக்கிறீங்க, நான் வந்து ஒரு குழியில இருக்கிறேன், என்ன ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? தூக்கிட்டான். அப்படின்னா நான் கடன்ல இருக்கிறேன். ஆனா ஒருத்தன் எனக்கு என்ன பண்ணிட்டான்? கடன் கொடுத்து உதவி செய்திருக்கிறான். எப்படி கொடுத்திருக்கா? கிஃப்ட் கொடுத்து உதவி செய்யல, கடன் கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறான். அப்ப கடன் கொடுத்து உதவி செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளதான் போறோம். மறுபடியும் எங்க போறோம்? அடிமைத்தனத்துக்குள்ளதான் போறோம். இங்க யோசேப்பை காப்பாத்திட்டாங்க, குழியில இருந்து காப்பாத்திட்டாங்க. உங்களை வந்து ஒருவேளை கடன்ல இருந்து விடுவிச்சிருக்கலாம், ஆனா உங்களை திரும்பி கடனாக அடிமையாக கொண்டு போனாங்க. அப்படின்னா அந்த அடிமையாக தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? போயிட்டே இருப்பீங்க. பிரியமானவர்களே, இது போலதான் சில சமயத்துல நம்ம ரிலீஃப் ஆயிட்டோம்னு நினைப்போம், ஆனா ரிலீஃப் ஆகல, கடன்ல இருந்து ரிலீஃப் ஆகல, மறுபடியும் அடிமையாக போய் கொண்டு இருக்கிறோம். அப்ப மறுபடியும் அடிமையா போறோம் பாருங்க. அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்றாங்க? விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனாங்க. சொல்லுங்க, எகிப்து. எகிப்துனா எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எகிப்து. எகிப்துனா என்னன்னா அடிமை. சொல்லுங்க, எகிப்துனா அடிமை. கனவுல தூங்கி எந்திரிச்சு தூக்கத்துல வந்து தட்டி கேட்டாலும் சொல்லணும் எகிப்து. எகிப்துனா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? எகிப்துனா அடிமை. அப்போ ஒரு மனுஷன் எகிப்துக்கு அழைத்து கொண்டு போகிறான் என்றால் அடிமைத்தனத்துக்கு தான் என்ன பண்றாங்க? அழைத்து கொண்டு செல்கிறார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எங்க இருந்தாங்க? அடிமைத்தனத்துல இருந்தாங்க. ஆனா அந்த 430 வருஷம் கழிச்சு
ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார் என்றால் உங்களுடைய சந்ததி இதுவரைக்கும் உங்க அப்பா வச்ச கடன், பாட்டன் வச்ச கடன், பூட்டை வச்ச கடன், யார் வச்ச கடனா இருந்தாலும், உங்க சந்ததியே கடன்ல இருந்தாலும் இந்த வருஷ இறுதியில கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டு அழைத்து கொண்டு வருவார். எதுலையும் நீங்க அடிமையா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. 430 வருஷம் அடிமையா இருந்த அந்த ஜனங்களையே கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார் என்றால், நீங்களும் நானும் இருக்கிற அந்த கடன் பிடியிலிருந்து கர்த்தர் நிச்சயமாக நம்மை மீட்டு கொண்டு வருவார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு பாத்தீங்க அப்படின்னா, இந்த யோசேப்பு அடிமைத்தனத்துல போறான். இங்கதான் மேட்டர் எல்லாரும் கவனிக்கணும். இப்ப கடன்ல இருக்கிறோம், எப்படி பிரதர் ரிலீஃப் ஆகிறது? ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஐடியா தான் இது. இந்த காலவெளியில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஐடியா 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தார். ஆனா 10 மணி நேரம் கூட நான் பேசுவேன். அதான் அந்த அளவுக்கு இதுல என்ன இருக்குது, ஸ்டஃப் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஆனா சிம்பிளா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கீங்க, கடன்ல இருந்து எப்படி ரிலீஸ் ஆகிறது, கடன்ல இருந்து நான் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா, ஒரு வேலை இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அவனே வாலண்டியரா போய் கடன்ல என்ன பண்ணல அப்படின்னா என்ன சொல்லலாம், அடிமைத்தனத்துல விழல. யோசேப்பே போய் நான் போய் குழியில விழுந்துட்டேன், நானா விழுந்தேன், என்ன குழியில விழ வைத்தார்கள், குழியிலே தள்ளினார்கள். ஒருவேளை உன்னுடைய குடும்பம் உன்னை குழியிலே தள்ளி இருக்கலாம், உன்னுடைய மேனேஜர் ஒருவேளை குழியிலே தள்ளி இருக்கலாம், நீ நம்பியிருந்த எஜமானன் ஒருவேளை உன்னை கைவிட்டு நீ குழியிலே தள்ளப்பட்டிருக்கலாம். உனக்கு கடன் சும்மா வரல, சூழ்நிலை உன்னை என்ன பண்ணிருச்சு, கடனுக்குள்ள தள்ளிருச்சு. சூழ்நிலை கடனுக்குள்ள தள்ளிருச்சு. இப்ப யோசேப்புக்கு அப்படிதான், அவனே வாலண்டியரா போய் உழுகல, ஆனா சூழ்நிலை அவனை என்ன பண்ண வச்சிருச்சு, விழ தள்ளி விட்டது. சில சமயம் அப்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? பிரதர், நான் வேணும்ட்டே நான் போய் கடன் வாங்கல, என்னோட சூழ்நிலை என்ன பண்ணிருச்சு, என்னை கடனுக்குள்ள தள்ளிருச்சு. என்னோட சூழ்நிலை நிமித்தம் நான் அப்படி என்னை மீட்டுக் கொள்வதற்காக நான் வாங்கி விட்டேன். ஆனால் இன்றைக்கும் மீட்டுக் கொள்ளப்பட்டாலும், அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டாலும், யோசேப்பு அடிமையாக தான் இருந்தான். அவன் சுதந்திரவாளியாய் மாறவில்லை. ஆனா இந்த யோசேப்பு சரித்திரத்துல கர்த்தர் ஒரு பெரிய சீக்கிரட்டை கத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு பாருங்க. நீங்க படிச்சு பாருங்க. அந்த 39ஆம் அதிகாரத்துல 1 to 3 வசனங்களை படிக்கலாம். 39. இப்ப யோசேப்பு எங்க கொண்டு போறான்? எகிப்துக்கு. எகிப்துனால என்ன? எல்லாம் சொல்லுங்க, சொல்லுப்பா. எகிப்துனா என்ன? அடிமை. எகிப்துனா எங்க பேக்ல எல்லாம் சவுண்ட் வரது இல்லையா? எகிப்துனா அடிமை. அப்ப திரும்பியும் எங்க கொண்டு போக போறான் யோசேப்பு? அடிமைத்தனத்துக்கு தான் கொண்டு போகப்படுறான் பாருங்க. அடிமைத்தனத்துக்கு பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்தியார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இப்ப இங்கதான் மேட்டர். கர்த்தர் யார் கூட இருந்தா? யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இவ்வளோ பிரச்சனையிலும் உன் கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். நம்ம கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். கர்த்தரை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னு வைங்க, உங்க கடனுக்கு ஒரு முடிவு கிடைக்காது. எந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தரை வச்சுக்கணும். கர்த்தர் உங்க கூட இருக்கணும். நீங்களும் யார் கூட இருக்கணும்? கர்த்தர் கூட தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப இந்த சின்ன பையனை நான் கூட்டிட்டு போறேன்னு வைங்க, இப்படி திடீர்னு இப்படி கூட்டு போய்கிட்டு இருக்கேன், கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. திடீர்னு விட்டுட்டு ஓடி போய் அவரு ஓடிட்டாருன்னு வைங்க, என்ன பண்ண முடியும்? இப்படிதான் ஆண்டவர் கரங்களை பிடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு கையை பிடிச்சுக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? கொஞ்சம் விடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் டைட்டா இருக்குது, டைட்டா பிடிக்காதீங்க, விட்டுருங்க. விட்ட உடனே ஓடிடுறோம். நம்ம போக்குல ஓடிடுறோம். அடிமைத்தனத்திலிருந்து எங்க ஓடிடுறோம் தெரியுமா? ரிலீஃப் ஆகிறதுக்கு ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒரு அடிமைத்தனத்துக்கு ஓடிடுறோம். அதுதான் ஒரு பேங்க்ல கடன் வாங்கி மாட்டிக்கிட்டது இல்லாம இன்னொரு பேங்க்லயும் போய் என்ன பண்றது?
கடன் வாங்குறது, ஒரு வட்டிக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லாம அதை சரி செய்யறதுக்கு இன்னொரு வட்டிக்காரன்ட்ட என்ன பண்றது, போகிறது. இது எல்லாமே என்னது, அடிமைத்தனம். எல்லாமே என்னது, எகிப்து. எல்லாம் சொல்லுங்க, என்னது, எகிப்து. இது எல்லாமே எகிப்து. ஆனா இந்த எகிப்துல யோசேப்பு கொண்டு போகப்பட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அடுத்தது பாருங்க, 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததுனால, ஆண்டவர் அவனை நடத்தினதுனால அவன் உயர்ந்து கொண்டுதான் போனா, அவன் கீழே போகவே இல்லை. ஹல்லேலூயா. சில சமயம் நீங்க கடன் நேரத்துல, கஷ்ட நேரத்துல நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒருத்தர் அப்படின்னா ஆண்டவர் தான். கூட வச்சுக்க வேண்டியவர் ஒரே ஒருத்தர்னா யாரு, ஆண்டவர் தான். இந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடனுக்கு என்ன ஆகாது, கடனுக்கு என்ன ஆகாது, ஒரு விடுதலை கிடைக்காது. அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோசேப்புடைய வாழ்க்கையில கடன் ஒரு, அதாவது ஒரு அடிமைத்தனம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த அடிமைத்தனத்திலேயே இருக்கிற சமயத்துல சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது. அது வாய்ப்பு யாருகிட்ட இருந்து கிடைக்குது, பார்வோனுடைய மனைவி கிட்ட இருந்து கிடைக்குது. பார்வோனுடைய மனைவி கிட்ட இருந்து கிடைக்கும் போது இவன் லைஃபே என்ன ஆயிரும், நினைச்சா செட்டில் ஆயிரலாம். இதுதான் குறுக்கு வழி. குறுக்கு வழியிலே தப்பிப்பதற்கு, குறுக்கு வழியிலே பெரியாளாவதற்கு யோசேப்பு என்ன பண்ணல, இடம் கொடுக்கவே இல்லை. அதுதான் சொல்லலாம். அவன் தன்னுடைய எஜமானுக்கு அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, சில சமயத்துல சில சிற்றின்பங்கள் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடும், தொலைச்சிடும். கடனுக்காக குடிக்கிறேன் பிரதர், அது ஒரு அடிமைத்தனம். குடி ஒரு அடிமைத்தனம். சாப்பாடு தின்பது ஒரு அடிமைத்தனம். சில மொபைல் போனுக்கு அதேதான் கை ஃபுல்லா வச்சுக்கிட்டு இருக்கு, அது ஒரு அடிமைத்தனம். பாருங்க, எந்த மனிதனும் ஒரு காரியத்தை அளவுக்கு மிஞ்சி செய்யறான்னா அது என்னது, அடிமைத்தனம். எகிப்து, அது பேர் என்னது, எகிப்து. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு எகிப்து இருக்குதுன்னு தெரியல, எதெல்லாம் அடிமையா இருக்கீங்கன்னு தெரியல. இந்த வருஷத்துல இருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த வருஷத்தின் இறுதியில எதுக்கெல்லாம் நீங்க அடிமையா இருக்கிறீங்களோ அதுல இருந்தெல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கு, அந்த எகிப்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவரோடு கூட நல்லா உறவு வச்சுக்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோடு உனக்கு உறவு இல்லாமல் இருந்தால் நீ அடிமைத்தனத்திலே தான் இருப்பாய். ஆனால் கர்த்தரோடு கூட உனக்கு உறவு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அடிமைத்தனம் என்பது அது ஒரு பிசாசு. அது நமக்கு என்ன ஆகாது, அது நம்மளை ஒண்ணுமே பண்ணவே முடியாது. எப்ப தெரியுமா, கர்த்தரை நம்ம கூட வச்சுக்கும் போது. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில அடுத்தது சோதனை வருகிறது. சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்கு வேண்டிய சோதனை வருகிறது. அந்த சோதனையிலிருந்தும் கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை விடுவிக்கிறார்னா, அந்த பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அவன் செய்யாததுக்கெல்லாம் குற்றவாளியா என்ன பண்ணான், தீர்க்கப்பட்டான். ஆனா அவன் ஒரு நாளும் அவன் என்ன பண்ணல, குற்றம் சாட்டவில்லை. இது ரொம்ப கவனிக்கணும். அவன் நினைச்சிருந்த குற்றம் சாட்டிருக்கலாம்ல, அவன் குற்றம் சாட்டவில்லை. அவன் அமைதியாக இருந்தான். அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் கர்த்தரே அவனுக்காக வழக்காடினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓ, யோசேப்பு அவன் செய்யாத குற்றத்துக்கு அவன் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் அவன் அதை நிமித்தமாய் அவன் வாதாடவில்லை. கர்த்தர் அவனுக்காக வாதாடினார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நீ இருப்பியானால் நிச்சயமாக கர்த்தர் உனக்காக வாதாடுவார். நீங்க சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில இப்படியே நடந்து 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 வந்துச்சியா, அவன் கர்த்தரோடு கூட இருந்தானா, கர்த்தரோடு கூட நல்ல உறவுல இருந்தானா,
இப்போ அடிமைத்தனம் என்பது அவனை விட்டு நீங்கி 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 அவன் சுதந்திரவாளியாய் மாற ஆரம்பித்தான். அல்லேலூயா. அந்த நாட்டிலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் என்ன ஆயிட்டான், அந்த தேசத்திலே அவன் மினிஸ்டரா மாறிட்டான். அல்லேலூயா. மினிஸ்டரா மாறின உடனே தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவனாய் அவன் மாறிவிட்டான். அல்லேலூயா. அப்படின்னா கடன் இல்லை, அவன் இலவசமாவே கொடுத்தான். இலவசமாவே கொடுக்கிறவனாய் பாருங்க. ஒரு அடிமை சூழ்நிலையில இருந்த அந்த யோசேப்பை கர்த்தரோடு கூட இருந்த அந்த உறவி நிமித்தமாக கர்த்தர் அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து எத்தனை பேர் அவனை குழியில தள்ளினாங்களோ அவங்களுக்கே கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் எங்கு வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஆமென். எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கடனான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி, இன்னொரு தடவை கூட, கடனான வாழ்க்கை எல்லாம், ஆமென், விசுவாசிக்கிறவங்க, செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென், ஆமென். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்ப கடனான வாழ்க்கை கூட செழிப்பாக கர்த்தரால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்ப அடிமையான வாழ்க்கையிலிருந்து உங்களை அரியணையில கூட கர்த்தரால என்ன பண்ண முடியும், நிறுத்த முடியும். அதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்துச்சு. ஆண்டவர் இந்த சம்பவத்தை தான் கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒரு மனுஷன் கடன்ல இருக்கான் அப்படின்னா அந்த கடன்ல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவன் கர்த்தரோடு கூட நல்ல உறவுல இருந்தாலே போதும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நல்ல உறவுல இருந்து கர்த்தருக்கென்று அவன் வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக கர்த்தர் கடன்ல இருந்து அவங்களை என்ன பண்ணுவார், மீட்டு வெளியே கொண்டு வருவார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருவார். பாருங்க, நீங்க படிங்க. ரோமர் 8:15 படிக்கலாம். ரோமர் 8:15. அந்தபடி இப்ப திரும்பவும் பயப்படுறதுக்கு, இப்போ இந்த அடிமைத்தனம்னாலே அது என்னது, அது ஒரு ஆவி. எல்லாம் சொல்லுங்க, அது ஒரு ஆவி. அப்போ நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆவியில இருக்கக்கூடாது. எந்த ஆவியில இருக்கக்கூடாது, அடிமைத்தனத்தின் ஆவியில இருக்கக்கூடாது. நீங்க அதை வெறுங்க, நீங்க வெறுக்க பழகுங்க. அது ஒரு பிசாசுன்னு நினைங்க, கடனை ஒரு பிசாசுன்னு நினைங்க, வெறுக்க பழகுங்க. நீங்க என்னைக்கு அந்த ஆவியை வெறுக்க பழகுறீங்களோ அன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வரும். நீங்க பேங்க்ல லோனை கொடுக்கறான், வட்டிக்காரன் காசை கொடுக்கறான், இப்படி எல்லாம் எனக்கு சோர்ஸ் இருக்குது, அதனால இந்த ஆவி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆவி உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க அடிமைத்தனத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப அடிமையின் ஆவி உங்க வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. அப்ப அடிமையின் ஆவி வந்தா பயம் வந்துரும். பாருங்க, கதவை தட்டும் போது
ஜன்னல் வழியா அப்படியே பார்த்து, கடன்காரனா இல்ல பாஸ்டர் வந்திருக்காரா? கடன்காரன் வந்திருக்கானா? 5 நிமிஷம் ஆகும் திறக்கிறதுக்கு. ஏன்னா அது கடன்காரனா இல்ல சொந்தக்காரனா? சில பேருக்கு சொந்தக்காரன் வந்தா திறக்க பிடிக்காது, கடன்காரனை கூட விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த சொந்தக்காரனாலதான் நான் என்ன ஆனேன்? கடன் ஆனேன். இல்ல இல்ல, அவன் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? நீ ஆண்டவரை நம்பு. பிச்சைக்காரன் மனது வேண்டாம். சொந்தக்காரன் கொடுப்பான், இவன் கொடுப்பான், அவன் கொடுப்பான். அதெல்லாம் இது ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள மனநிலையே கிடையாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பயுமே எந்த மனுஷனையும் நம்பி வாழவே கூடாது. ஆண்டவரை நம்பி தான் வாழணும். அல்லேலூயா. நீ ஆண்டவரை நம்பி வாழ்ந்து உனக்கும் சொந்தக்காரன் இருக்கிற வித்தியாசத்தை பாரு. அந்த வித்தியாசம் பெருசா இருக்கும். நீ கொஞ்சமா இருந்தாலும் சமாதானத்தில் இருப்ப, அவன் இருக்க மாட்டான். நீ கொஞ்சமா இருந்தாலும் அதுல நிறைவா இருப்ப, அதுல அவன் இருக்க மாட்டான். அப்போ இவரெல்லாம் கொடுத்து உதவி இருந்தா அப்படி ஆயிருப்போம். நான் அப்படிலாம் நினைச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படி மந்த்லி சப்போர்ட்டோ எந்த சப்போர்ட்டாவும் கிடையாது எனக்கு. ஆனாலும் கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. என்னால் கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கர்த்தர் மேல ஒரு மனுஷன் நம்பிக்கை வைக்கும் போது அவனை கர்த்தர் நடத்துவார். எந்த வகையிலும் அவனை கர்த்தர் நடத்துவார். ஆனா நீங்க விரும்பணும். you have to learn. இது ஒரு அடிமைத்தனம். கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கணும்னா இது ஒரு அடிமைத்தனம். இந்த ஆவி எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆவி எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த ஆவி எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கடனே இல்லாத ஐஸ்வர்யவான்கள் மாதிரி எத்தனை பேர் கடனுக்கு கை தூக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருக்காரு. சொல்லுவோமா? 5 காசு கடன் இருக்க கூடாது நமக்கு. அல்லேலூயா. எவனுக்கும் நமக்கு கடன். டீ கடைக்காரனுக்கு கூட என்ன வேண்டாம்? கடன் வேண்டாம். பிரதர், டீ அக்கௌண்ட் வைக்கிறது விட்டுருங்க. என்னையோட அக்கௌண்ட் வைக்கிறது விட்டுருங்க. எதுக்கு அக்கௌண்ட்? இதெல்லாம் மனநிலையில மாற்றம் வரணும். நீங்க மளிகை சாமான் வாங்குறீங்கனாலும் காய்கறி வாங்குறீங்கனாலும் நீங்க கொடுத்து வாங்குங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்து வாங்குங்க. நீங்க கடனே இல்லாமல் உங்களால வாழ முடியும். நான் அக்கௌண்ட் வச்சேன். முதல்ல அக்கௌண்ட் வைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு செலவு ஜாஸ்தியா தான் வருது ஒழிய செலவு என்ன ஆகுறது இல்லை, கம்மியாகிறது இல்லை. அக்கௌண்ட் வைக்கும் போது என்ன, நம்ம தானே மாசம் கட்ட போறோம் அப்படின்ட்டு இதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க. இன்னைக்கு தான் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கே, எல்லாமே எடுத்து போட்டுப்போம். எல்லாமே எடுத்து போட்டு கடைசியில பில்ல போய் கேட்டா அப்படி இருக்கும். அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன், இனிமே கடன் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, திங்ஸ் வாங்கக்கூடாது. அதாவது சொல்லிட்டு வரலாம், இப்போ பாக்கெட்ல நேரத்தில் காசு இருக்காது, இந்த இப்போ நான் கொடுத்துட்றேன்ட்டு அது ஒரு டைமிங் வச்சுக்கலாம், இந்த இப்போ கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு. ஆனால் அவனுக்கு கடன், அவனுக்கு அடிமைத்தனத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ண இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுடைய மனநிலையை நம்ம ஏத்துனாதான் கடன்ல இருந்து ரிலீஃப் ஆக முடியுமே ஒழிய, இதெல்லாம் நம்ம யாருமே இந்த வார்த்தை நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வருஷம் பூரா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பா பாடிட்டோம். ஆனா ஒரு செழிப்பு என்ன வரதில்லை. ஏன் வரதில்லை அப்படின்னா, அந்த வார்த்தைய கேட்கறதோட சரி, அந்த வார்த்தையின்படி நடக்கிறது இல்ல, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்ல. அப்படி நீங்க இந்த வருஷம் பூரா விசுவாசிச்சிருந்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேருக்கு ஏற்கனவே கடன் அடைஞ்சிருக்கும். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இன்னும் கடனாளியா மாறிட்டு போறேன்னா யோசனை பண்ணுங்க. இன்னும் கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டு இருக்கிறேன்னா யோசனை பண்ணுங்க. கர்த்தர் அதுக்காக வைக்கல, நமக்கு கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்றதுனால நான் உங்களை குற்றஞ்சாட்டல, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா கடன் வாங்குறதுனால தவறுன்னு நான் சொல்லல. ஆனா வாங்கி இருக்கிறீங்க, சூழ்நிலை உங்களை அப்படி பண்ணிருக்குது. ஆனா இப்ப நீங்க எதுல இருக்கிறீங்க, அடிமையில இருக்கிறீங்க. ஆனா நீங்க ரிலீஃப் ஆகி வரணும். அல்லேலூயா. ரிலீஃப் ஆகி வர்றதுக்கு தான் இந்த காரியங்களை பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஸ்பிரிட். இந்த டெப்ட்ன்றது ஒரு ஸ்பிரிட், கடன்றது ஒரு ஸ்பிரிட். அதனாலதான் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு இது வந்தாலும் என்ன வந்துடும், பயம் வந்துடும். பயம் வந்தா உடனே சாகணும்னு தோணும்,
பயம் வந்தா கடன்காரனுக்கு ஓடி போய் ஒளியணும்னு தோணும். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வேண்டாம். இனி வர வருஷத்துல இதுல இருந்தெல்லாம் நான் ரிலீஃப் ஆக போறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, விரும்புறவங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீங்க வேற லெவல்ல கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை மாத்திடுவார். பாருங்க, பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை, இது வேற ஒரு அர்த்தத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல நான் எதுக்கு மேட்ச் பண்றேன் அப்படின்னா, அந்த அடிமைத்தனத்தின் ஆவி. பாருங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற, இப்ப நீங்களும் நானும் எந்த லெவல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னா, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற பிள்ளைகளுடைய லெவல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்ப பிள்ளைகள் அப்படின்னும் போது நீங்க சுதந்திரர்கள். பிள்ளைகள் போது அப்பா கிட்ட இருந்து அத்தனை காரியத்தையும் வாங்கிக்கிறதுக்கு, எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. ஆனா மனநிலை மாறாம ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? சில சமயம் அற்புதம் செய்ய மாட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பாவம் ஏன் செய்யறதில்ல? ஏன் பாவம் செய்யறதில்ல? ஆண்டவர் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரு. உங்க பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ண இருக்கிறாரு? மன்னிச்சிருக்கிறாரு. அதனால என்ன பண்றது இல்ல? பாவம் செய்யறது இல்ல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உங்க கடனுக்காக அவர் செத்திருக்காரு. உங்க தரித்திரத்துக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? செத்திருக்காருங்க. இயேசு கல்வாரி சிலுவையில செத்தது உங்களுடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சாபங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய வியாதிகளுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய தரித்திரத்துக்காகவும் இயேசு சிலுவையில என்ன பண்ணிருக்கிறாரு? செத்திருக்கிறாரு. அப்போ இத நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது கடன் மாறும். ஆனா இதை விசுவாசிக்காம அடுத்தது எந்த பேங்க்ல ஆஃபர் வரும்னு பாத்தீங்கன்னா, கடன் ஏறும். கடன் மாறணுமா? கடன் ஏறணுமா? கடன் மாறணும். சகோதரிகள் சைட்ல இருந்தா பதில் வருது. நாங்க பேங்க்ல போய் கையெழுத்து போடுறதோட சரிங்க, வீட்டுல கொடுத்துறோம், கட்டுறது பூரா அவங்க தாங்க, கட்டுறது பூரா அவங்க தான். பாருங்க, கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கலாம். இப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கிருபை கிருபை கிருபைன்னு பாட்டு பாடுறோமே. கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவனுக்கு அளிக்கப்படுகிற என்னது? திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்லுங்க, யாராவது ஒருத்தர். கிருபைனா என்ன சொன்னீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. தகுதி இல்லாதவர்களுக்கு. தப்பா இருந்தாலும் இதுல என்ன தப்பு ரைட்டு? நம்ம என்ன தூக்கு தண்டனையா கொடுக்க போறோம்? எதிரான ரைட்டு தான் கற்றுக்க போறோம், அவ்வளவுதான். தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இல்ல, அது சிம்பிளா எடுத்துக்கிட்டா. தகுதி இல்லாதவங்களுக்கு, இப்ப நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களா? நம்மள தகுதியற்றவர்களாக இருந்தோம். ஆனா கிருபை தான் நம்மள என்ன பண்ணுச்சு? தகுதிய கொடுத்துச்சு. பரிசுத்தம் என்பது நம்மிடத்தில் இல்லை, நீதி என்பது நம்மிடத்தில் இல்லை, பாவத்துக்கு ஒரு விமோச்சனம் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் கிருபை கொடுத்துச்சு. அப்படின்னா யாராருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கிற வேலை தான் கிருபைக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஹல்லேலூயா. இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியத்தை தான் இயேசு செய்து கொண்டிருந்தார். இயேசு எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? கொடுத்தார், இலவசமாய் கொடுத்தார். இலவசமாய் கொடுத்ததிலே விலை உயர்ந்தது எதுன்னா அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை இப்ப நிறைய பேர் அதை அறியாம இருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த முயற்சி, தன்னுடைய சொந்த இதுல செய்யறது எல்லாமே எல்லாம் நியாயப்பிரமாணம். சொல்லுங்க, எல்லாமே சொந்த முயற்சியில செய்யறதெல்லாம் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலை கொடுத்ததே எதுக்கு தெரியுமா? நீங்க சொந்த முயற்சியில அல்ல, அவர் உங்களுக்காக செய்ததை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு பலனை ஈஸியா கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்து வச்சுட்டார். முதல்ல ஒருத்தன் நீதிமான ஆகணும் அப்படின்னா அவன் சொந்த முயற்சி எடுக்கணும். ஒருத்தன் பரிசுத்தவான் ஆகணும்னா சொந்த முயற்சி எடுக்கணும். ஒருத்தன் பாவத்துக்காக பரிகாரம் செலுத்த வேண்டும் என்றால் சொந்த முயற்சி எடுக்கணும்.
அவன் பாவத்துக்காக பாத்தீங்க அப்படின்னா பெரிய பலி, காசு உள்ளவன் பெரிய பலி, காசு இல்லாதவன் சின்ன பலி. அப்படி பலியை கொடுப்பதற்கு அவர்கள் சொந்த முயற்சி என்ன பண்ணணும், எடுக்கணும். எல்லாமே சொந்த முயற்சியில் இருந்ததெல்லாம் நியாயப்பிரமாண காலம். ஆனா இயேசு என்றைக்கு கல்வாரி சிலுவையில செய்து முடித்தாரோ, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, அவர் என்றைக்கு எனக்காக செய்து முடித்தாரோ அன்னையிலிருந்து என்னுடைய சொந்த முயற்சிக்கு என்ன பண்ணிடுறேன், முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். என் ஜெபம் மாத்திருச்சு, என் பைபிள் வாசிப்பு மாத்திருச்சு. இதெல்லாம் அப்பாற்பட்டு நீங்க வாங்க. என்னோட உபவாசம் மாத்திருச்சு. இன்னைக்கும் உபவாசம் தாங்கயா மாத்துது, இன்னைக்கும் அந்த ஜபம் தாயா மாத்துது, இன்னைக்கும் அந்த வேத வாசிப்பு தாயா மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதையே கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலதான் உங்களுக்கு எனக்கும் என்ன பண்ணுச்சு, மாற்றங்கள் வந்தது. ஹல்லேலூயா. அந்த கிருபை எவனை வேணாலும் தூக்கி எடுக்கும். அதனாலதான் எவனையும் நம்ம குற்றஞ்சாட்டவே முடியாது. எத்தனை பேரும் கள்ள தூக்கிட்டு வந்தானுங்க அடிக்கணும்னு, அத்தனை பேர் கள்ள தூக்கிட்டு வந்தானுங்க. இவர் சொல்ற தீர்ப்பே வேற, இவர் சொல்ற தீர்ப்பே வேற. அதனால எப்ப எப்படி செய்வார்ன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு இரக்கத்துல செய்யறது, தயவுல செய்யறது தான் அந்த கிருபையில நடக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் அந்த 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசித்தோம் பாருங்க. அதுல இருந்து அப்படியே 2ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படிப்பட்டவைகளை முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நிறைய பேர் பிரசங்கத்துக்கு தானே வந்தாங்க, பிரசங்கத்து பகுதியில தான் வந்திருக்காங்க, கேட்கட்டும். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி. இப்ப போக்கு சொல்ல இடமில்லை. அப்படின்னா யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றம் தீர்க்க கூடாது. புத்தி சொல்லலாம், கடிந்து கொள்ளலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் பண்ணா உங்களுக்கும் என்ன ஆயிரும், நீங்க சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி. நீங்களே மற்றவங்களுக்கு நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு அது பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாம் ரெடியா நிற்கும். இங்க பூமியில இருக்கும்போது அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் அப்படி பண்ணா, அவன் அப்படி பண்ணா, எல்லாம் பேசி முடிச்சிட்டியா, பரலோகத்துக்கு வரும்போது அவன் சிங்காசனத்துல உட்காந்துருப்பான். ஒன்னு நிக்க வச்சு ஆண்டவர் பேசுவார். நீ இதை பண்ண, சின்ன வயசுல இருந்து இதை பண்ண, அதை பண்ண, இந்த காரியத்தை பண்ண, அந்த காரியத்தை ஆண்டவர் பேசுவார். அதை கேட்டுக்கிட்டு இருக்கணுமா இல்லை இங்க வாய எதுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணும். பாருங்க, எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிறதுக்கு தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அடுத்த 2ஆம் வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஐயோ சாமி வேண்டாப்பா, நான்லாம் தான் கேட்டேன் ஆண்டவர், ஆண்டவரே எனக்கு ஒரு டெஸ்ட். ஆண்டவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஆண்டவர் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாரு, டெஸ்ட் நான் ஆண்டவர் டக்குன்னு, ஆண்டவரே எனக்கு டெஸ்ட் எல்லாம் வேண்டாம், எனக்கு கொரோனா பாஸ்ல பாஸ் பண்ண மாதிரி இதை விட்டுருக்க போதும், இந்த டெஸ்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம், எதுக்குடா போய் வீணா வம்புல மாட்டிக்கணும், வேண்டாம், நம்ம பாட்டுக்கிறதா போதும். பாருங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ. பாருங்க, சிலது சில பேருக்கு வந்து, போன வாரம் ஒரு சகோதரத்தை நான் பேசிட்டு இருந்தேன், சில பேருக்கு ரொம்ப டெம்டேஷன். என்னாகுது, டெம்டேஷன். இந்த டெம்டேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம மனநிலை ரட்சிக்கப்படணுங்க. ஒரு அசுத்தத்தை பார்த்தா கூட நமக்கு என்ன ஆகக்கூடாது, டெம்டேஷனே வரக்கூடாது. எதுக்கு வருது, அந்த லெவல்ல. பாருங்க, தேவன் உங்களை எல்லாரையும் பார்க்கிறாரு, எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்காரு. அவருக்கு டெம்டேஷன் வருதா, வரல. ஏன் அப்படின்னா அவர் தேவன். அப்ப அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் டெம்டேஷன் வந்துருது. பிரதர், அந்த புள்ள பாருங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கு, எனக்கு டெம்டேஷன் வருது. அப்ப டெம்டேஷன் வருதுன்னா உன் கண்ணு டாக்டர் கிட்ட போய் நீ போய்
பாரு, உன் கண்டக்டர் யாரு? ஆண்டவர். அங்க போய் பாரு, கண்ணை சரிப்படுத்து, இருதயத்தை சரிப்படுத்து. டெம்டேஷன் வரவே கூடாது. அல்லேலூயா. டெம்டேஷன் வர மாதிரி இருந்தா உங்களை வந்து அமெரிக்கா பீச் ஓரெல்லாம் கூட்டே போக மாட்டார் ஆண்டவர். இங்க மனம் திரும்பினா தான் அமெரிக்காவுக்கு போக முடியும். சில பேர் அப்படி கழுவி தான் அனுப்பியிருக்கோம் நாங்க. நம்ம நினைச்சிருப்போம் அவன் செய்வான், யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் கழுவி, மைண்ட் எல்லாம் கழுவி தான் போயிருக்கு. ஆனா நமக்கு இங்க டெம்டேஷன் வரவே கூடாது. எதுக்கு டெம்டேஷன் வருது? டெம்டேஷன் அப்படின்றது அது சத்துரு கொண்டு வருகிற ஒரு காரியம். அதுல விழாமல் இருப்பது ஆதாம் கிட்ட இருந்து நீங்களும் நானும் கத்துக்கணும். ஏன்னா அவன் அப்படி உளுந்தனால அவன் தான் கத்துக்க முடியும். விழாமல் இருப்பது எப்படி, விழாமல் இருப்பது எப்படி அப்படின்னா அதை நீ ஒரு பெருசாவே நினைக்காத. அது நீ விழவே மாட்ட. நீ அதை பெருசா நினைக்கிறனாலதான் விழுற. ஒரு கவர்ச்சியா காட்டுறாங்க, கவர்ச்சியா அப்படியே காட்டுறாங்க, கவர்ச்சியா காட்டுறாங்கன்னா நீ இதுல வீக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய பாஸ்டருங்க வீக்குங்க, அதனாலதான் இதையே பேசுறாங்க. ஏய் அப்படி இருக்காத, இப்படி இருக்காத. ஏன்னா நீ வீக்கு. முதல்ல பாஸ்டர் தான் மனம் திரும்பணும். பாஸ்டர் தான் என்ன ஆகணும்? மனம் திரும்பணும். உண்மையை சொல்றேன், அப்படிப்பட்ட பாஸ்டர்கள் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், விபச்சார எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஸ்திரீயை பார்க்கும் போதே ஐயோ ஓ உடனே ஒரு கண்ணை மூடிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களால பார்க்க முடியலன்னா. இயேசு எப்படி பார்த்தார் அந்த விபச்சார ஸ்திரியை? வேற சிந்தையோடு பார்த்தாரா? இன்னைக்கு ஒரு விபச்சார ஸ்திரியை பார்த்தாலே எவ்வளவு பிரசங்கம் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. கடிந்து கொள்றேன், அது பண்றேன், இது பண்றேன்ட்டு மனம் திரும்பாத அந்த கேஸுங்கெல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு புரியல. ஆனா நம்ம அப்படிப்பட்ட ஆட்கள் மனம் திரும்பணும். டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்களே, எத்தனை பேஷண்ட பாக்குறாங்க. அதுலயும் கெட்ட புத்தி அவனுக்குள்ள இருக்கோ அவன் தான் தப்பு பண்றான். ஆனா மத்த 95% டாக்டர் சொல்லலாம் அவங்க யாருமே தப்பு பண்ணல, மருத்துவத்தை தான் பாக்குறாங்க. நீங்களும் நானும் மருத்துவத்தை பார்ப்பதற்காக தான் இந்த பூமியில ஆவிக்குரிய டாக்டர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. யாரையும் குற்றம் தீர்த்து இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் ட்ரெஸ் சரியில்லை, ட்ரௌசர் சரியில்லை, இப்படி பேசுறதுக்கு லெக்கின்ஸ், ஜீன்ஸ், முடிய பாரு, தாடிய பாரு, அதெல்லாம் ஏன் பேசுறது இல்லைன்னா அதெல்லாம் மனம் திரும்பாதவன் பேசுறது. நான் அந்த 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 இதெல்லாம் விட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் எங்கேயோ வேற எதுக்கு, நான் வேற அவர் இதுக்கு கொஞ்சம் வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேன். அதனால எனக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நான் பார்க்கறது அவனுடைய இருதயம் தான். அந்த சகோதரியுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அந்த சகோதரனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அந்த வாலிபனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவனுக்கும் தேவனுக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறதா, அவன் தேவ காரியத்துல வளர்றானா இல்ல வெளியே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறானா பாருங்க. டெம்டேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து குற்றப்படுத்துவதற்கு நம்மள என்ன பண்ணும்? தூண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனை வாய் கொடுத்து பேசிடாதீங்க. அடுத்தது உங்க பேரன் பேத்திகள்லாம் நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ, அவங்கெல்லாம் அமெரிக்கால பீச் ஓரத்தில் இருக்கிற மாதிரி கூடலூர்ல அலைய போறாங்க. வேணா நோட் பண்ணி வச்சு பாருங்க. ஒரு காலத்துல ஒருவேளை அந்த டைம்லயும் வயசாயும் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அதையும் நான் பார்ப்பேன். உண்மையே தான் சொல்றேன். சுடிதார் போட்டதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் சுடிதார்ல தான் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு சொல்றாங்க சுடிதார் தான் சேஃப்டியான ட்ரெஸ்ன்றாங்க. அப்போ என்னன்னா உன் கண் பார்வையை சரிப்படுத்து. உன் இருதயம் அப்படின்னா அந்த உலகத்துல நீ இயேசுவை போல இன்னும் மாறல. இயேசுவை போல உன் இருதயம் மாறல. நீ பார்க்கிற காட்சி எதுவா இருந்தாலும் அது உன் இருதயத்தை என்னைக்கு அது தொடலையோ, உன் இருதயத்துக்குள்ள என்னைக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணலையோ, அன்னைக்கு நீ இயேசுவின் பிள்ளையா இருக்கிற என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க இதெல்லாம் பிராக்டிக்கலா நீங்க போய் இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா வர வருஷத்துல இருந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த டெம்டேஷன் அப்படின்றது ஒரு பிசாசு. டெம்டேஷனை கொண்டு வர்றது பிசாசு. அது ஒரு ஆவி. அந்த ஆவி நம்மளோட உள்ளத்துல
இது பண்ணிட்டு இருக்க கூடாது, தாக்கத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க. நம்ம மனம் திரும்பணும், நம்ம மனம் திரும்பணும். எல்லாரையும் ஒரே மாதிரி, எல்லாரையும் பார்க்கிற கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கண்ணோட்டமே ஒருத்தனை பார்க்கும்போது அவனை வெறும் ரொம்ப அசிங்கமாவே பார்க்க கூடாது, அவனுடைய இருதயத்தை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா, அவனுடைய இருதயத்தை தான் பார்க்கணும். எந்த விபச்சாரியும், வேசித்தனம் வேற, விபச்சாரம் வேற. நீங்க அதெல்லாம் நம்ம டீப்பா சொல்ல முடியாது பாருங்க. சில காரியம்லாம் அவங்கள யாரும் ஆசைப்பட்டு போறதில்லை, பணத்துக்காக சில காரியத்தை செய்யறாங்க. அப்ப அந்த பணம், அதுதான் பண ஆசை. அது பேர் தான் என்னது? பண ஆசை. இன்னைக்கு பண ஆசை அந்த இதை வேற ஏதோ கூடிய கோத்துக்கிட்டு, நல்ல காரியத்துக்கெல்லாம் கோத்துக்கிட்டு, நல்ல காரியத்துக்கு பணம் இல்லாம விசுவாசிகளை கொண்டு தரித்திரத்துல கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. இதெல்லாம் படிக்க தாங்க தெரியுது. அப்ப இங்க டெம்ப்டேஷன் தான் பிரச்சனை. பண ஆசைக்கு டெம்ப்டேஷன் உள்ளவனுக்கு பணமே வைக்கவே கூடாதுங்க. அவனுக்கு பணமே தேவையில்லை. அவன் வச்சுட்டு என்ன பண்ணுவான்? அவன் டெம்ப்டேஷன் ஆகிட்டே இருப்பான். அவன் டெம்ப்டேஷனை வச்சு பணத்தை என்ன பண்ணுவான்? தீய வழியில என்ன பண்ணுவான்? செயல்படுத்தி கொண்டே இருப்பான். பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன இருக்கும்? வேறா இருக்கும். அவனுக்கு இருக்கிறது பண ஆசை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது பண தேவை. அல்லேலூயா. ஏனென்றால் அதை எப்படி கையாள முடியும் என்பதை ஒருவன் மனநிலை மாற்றப்படும் போது அவன் கையாள முடியும். அதான் கிருபை. தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அந்த கிருபையில வரதான் தயவு. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். இப்ப தயவுனாலதான் நம்ம எல்லாம் என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். இப்ப தேவ தயவு இல்ல தேவ கிருபை நம்மளை என்ன படுத்துதான்? குணப்படுத்துது. அப்படின்னா நம்மளை சரிப்படுத்துது. எதை சரிப்படுத்துது தெரியுமா? நம்முடைய அக்கிரமங்களை சரிப்படுத்துது, நம்முடைய அநியாயங்களை சரிப்படுத்துது. ஏசியால இருக்குது இல்லையா? ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 53:6. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன பண்றார்? நொறுக்கப்படுகிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் என்ன ஆனமா? குணமாகிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமா. நிறைய பேர் இதை எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இது சரீர சுகத்துக்கு எடுத்துக்கிறாங்க. சரீர சுகத்துக்கு கிடையாது இந்த வார்த்தை. இந்த சுகம்ன்றது இந்த இடத்துல குறிப்பிடுறது எதுக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுதான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வசனத்தை ஸ்டார்டிங்ல இருந்து வாசிக்கலாம். மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ. அதுக்கு அடுத்த வசனம், இப்ப வாஸ்த வசனம் தான் கேட்கிறேன், அது ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம். இப்ப என்னென்ன மீறுதல்கள் நீங்க பண்ணிருக்கிறீங்களோ அதுல இருந்து ஆண்டவருடைய தயவு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுதோம்? நீங்க விசுவாசிக்க மீறுதல்கள் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டே இருக்கும், சரிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அடுத்தது நம்முடைய அக்கிரமங்களின், நம்ம என்னென்ன அக்கிரமம் பண்ணி இருக்கிறோம் இல்லையா? அடுத்தவனை குற்றம் சாட்டுறதே என்னது? அக்கிரமம். அந்த அக்கிரமத்துல இருந்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை குணப்படுத்துறாரு. அப்போ அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டதே எதுக்கு தெரியுமா? நம்முடைய மீறுதல்கள்ல இருந்து நம்மளை ரட்சிக்க, நம்ம குணப்படுத்த, அக்கிரமங்களிலிருந்து நம்மை குணப்படுத்த அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? காயங்களை ஏற்றிருக்கிறார். அதனால நம்மளுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் இருந்தெல்லாம் நம்ம குணமாகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பாருங்க, அந்த ரோமர் அதை எடுங்க 2:4. தேவதயவு. இப்ப தேவதயவு எதுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே? நம்ம குணமாகிறதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நம்ம குணமாகணும். எதுல குணமாகும்? சரீரம் இல்லைங்க, நம்முடைய ஆத்துமா குணமடையணும். அல்லேலூயா. நம்ம ஆத்துமா மெச்சூரிட்டி அடையணும். பால் உண்ணுகிற குழந்தைய போலவே கியாமியான்ட்டு இருக்கவே கூடாது. நம்ம மெச்சூர்ட் ஆகணும். மெச்சூரிட்டி. இந்த மெச்சூரிட்டின்றது
எதுல இருக்கு அப்படின்னா 60 வயசு 70 வயசு ஆகிறதுல மெச்சூரிட்டி கிடையாது. வேத வசனத்தை எப்படி பக்குவமா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மெச்சூரிட்டி தான். அது வாலிபனுக்கு கூட ஆண்டவர்களால் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ, பேசுற பிரசங்கத்தெல்லாம் எடுத்து அதை அலசி ஆராய்ச்சி வசனத்தோடு ஒப்பிட்டு அதை பார்த்து அதை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ, தெரிந்து கொள்கிறார்களோ, அவங்கெல்லாம் குணமாயிட்டே இருப்பாங்க. அதுக்குதான் தேவ தயவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இதெல்லாம் நீ அசட்டை பண்றியா? அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தயவு கொடுக்கிறாருன்னா எதுக்கு? குணமாகிறதுக்கு. அப்போ நீ அதை மீறி பேசுனீனா நீ இதெல்லாம் அசட்டை பண்றியா? அந்த ஐஸ்வர்யத்தை, இது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்றியா? ஆண்டவர் நீ கேள்வி கேட்கிறார். இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, சொல்லியும் நீ தேவ தயவை என்ன பண்ற? அசட்டை பண்ற. அதான் ஐஸ்வர்யம். இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயா? பாருங்க, இதெல்லாம் உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும். இப்ப மன கடினம், நம்ம இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே அது பார்த்தோம் இல்லையா? மன கடினம், மன கடினம். பாறை வெடி தான் வச்சா, சில பேர் அப்படிதான் பாறை வெடி வச்சு காலி பண்ணிடுறாங்க. பாறை வெடியெல்லாம் இல்லை, நம்ம தேவ தயவுல குணப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். நான் கிருபைக்காக தான் உலக காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். மன கடினத்திற்கு குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை, உனக்காக நீ சூனியத்தை வைத்துக் கொள்கிறாயோ? நீயே உனக்கு சூனியம் வச்சுக்கிறியா? இல்ல தயவுல குணப்பட விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை இந்த ஆத்துமாக்கு அவர் வைத்திருக்கிறார். அவர் தான் விரும்புறாரு. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால யாருமே கடனாளியா இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று. அதனாலதான் இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க படிச்ச மாதிரி இன்னொரு தடவை கூட படிக்கலாம். இப்ப விளங்கும் பாருங்க. இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இப்ப அவர் யாரு? ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் யாரு? ஏசப்பா யாரு? ஐஸ்வர்யம் உள்ளவர். ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் இப்போ அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் ஆண்டவர் என்னானாராம்? தரித்திரர் ஆனாராம். அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு தரித்திரர் ஆனார் தெரியுமா? நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தினால ஐஸ்வர்யவானாகும். ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எது? சிலுவையின் மூலமாய் அவர் சம்பாதித்து வைத்த ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் தேடுகிற பண ஆசையுடைய அந்த ஐஸ்வர்யம் அல்ல. இந்த உலகத்திலே ஆபிரகாம் வாழ்ந்தானே அந்த ஐஸ்வர்யம், யோபு வாழ்ந்தானே அந்த ஐஸ்வர்யம், யோசேப்பு அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியும் மீட்கப்பட்டு அரியணையில வீட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்தானே அந்த ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் நமக்காக தரித்திரராயிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கடனுக்காக இயேசு கிறிஸ்து பலியா இருக்கிறார். அப்ப கடன்ல இருந்து விடுதலை ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்களும் நானும் இனிமே நான் அடிமை இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அல்லேலூயா. நான் அடிமை இல்லை. என்னுடைய அடிமைத்தனத்திற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் பலியாகி விட்டார். இனிமே நான் சுதந்திரவாளி, அவருடைய பிள்ளை. அந்த உணர்வு நமக்கு வேணும். அந்த உணர்வு உள்ள வர 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 நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் கல்வாரி சிலுவையில என்னென்ன காரியத்தை செய்து முடித்தாரோ அதனுடைய பலனை இந்த பூமியில நீங்கள் நானும் பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா.
இது தெரியாம நம்மனால இந்த பூமியில என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நாளுக்கு நாள் கடன் தான் வாங்கிட்டு இருப்போம். ஆனா கடன்ல இருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், விடுதலை செய்வார். அவர் எனக்காக தரித்திரரானார். கண்களை மூடி நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நீர் எனக்காக தரித்திரரானீரே, நீர் எனக்காக தரித்திரரானீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எனக்காக தரித்திரரானீரே. எல்லாம் ஆண்டவர் அதை நினைச்சு பாருங்க, அந்த பிக்சரை நினைச்சு பாருங்க. கல்வாரி சிலுவையில உங்க ₹1,00,000 கடன்லாம் அவர் சுமந்திருக்கிறார், அவர் சுமந்திருக்கிறார். அந்த பிக்சரை நினைச்சு பாருங்க. நீங்க பேங்க்ல வாங்கின கடனுக்காக, ஐயோ என் பிள்ளை என்னுடைய நான் கொடுக்கிற அந்த இதை உணராம தெரியாம போய் இப்படி மாட்டிக்கிச்சே, தெரியும் அவருக்கு. நம்ம என்னமோ இன்னைக்கு பாவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த வருஷத்தின் கடைசியில நீங்களும் நானும் ரிலீவ் ஆகி வரணும் அப்படின்னா ஆண்டவரோட பிக்சரை பாருங்க, கல்வாரி சிலுவையில் அவரை பாருங்க, அவருடைய காயங்களை பாருங்க, அவருடைய தழும்புகளை பாருங்க. அது ஒவ்வொன்றும் உன்னுடைய கடனுக்காக, உன்னுடைய கடனுக்காக. வாயை திறந்து தேங்க்யூ சொல்லலாம் ஆண்டவருக்கு. நன்றி அப்பா. இதெல்லாம் விசுவாசத்துல நடக்கிற காரியம். விசுவாசித்து 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 இப்ப இந்த பிக்சரை அப்படியே எடுத்து விசுவாசித்து, ஓ இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில அவர் என்னுடைய கடன்களை, என்னுடைய தரித்திரங்களை அவர் ஏற்றிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்காக தான். என் காயங்கள் எனக்காக, தழும்புகள் எனக்காக. ஓ அந்த இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் ஓ நான் குணமாகிறேன். ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா. யாராருக்கெல்லாம் பெரிய பெரிய கடன் இருக்குதோ, ஜஸ்ட் நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். வாங்கிட்டீங்க, ரைட்டு, இனி அதை அடைக்கிறதுக்கு இயேசு எனக்கு உதவி செய்வார். நம்ம வேற ஏதாவது சோர்ஸ் எல்லாம் நம்ப வேண்டாம். இயேசுவே எனக்கு உதவி செய்வார், இயேசுவே எனக்கு உதவி செய்வார், இயேசுவே எனக்கு உதவி செய்வார். அதுக்குரிய வழிவாசல்கள் எனக்கு திறந்து தருவார், அதுக்குரிய வருமானங்களை அவர் எனக்கு தருவார். அதை நான் அடைத்து தீர்ப்பேன். வாய்களை திறந்து சொல்லலாமே, நல்ல வாய்களை திறந்து சொல்லலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மியூசிக் சவுண்டை ஏத்தி விடு. சில பேர் வாயை திறந்து சொல்றதுக்கு கூட சங்கடப்படுறாங்க. நல்லா ஏத்தி விடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த சத்தத்துக்கு மேல நீங்க சொல்லலாம், ஆண்டவரே ஓ அப்பா என்னுடைய கடன்கள் எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் நம்புறேன். இனிமே நான் கடன் இல்லாம நான் வாழ்றதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்ய போறீங்க. என் கடன்கள் எல்லாம் நான் அடைத்து தீர்ப்பேன். என் கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். நான் கடனாளியா மறிக்க கூடாது. நான் கடனாளியா அனாதையா என் பிள்ளைகளை விட்டுட்டு போக கூடாது. கடனாளியா இருக்க கூடாது. ஓ நான் உயிரோடு இருக்கும் நாட்களிலே அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே வாய்களை திறந்து சொல்லலாம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு சிலுவையில செய்து முடித்ததின் மூலமாக, என் கடன் பாரங்கள் எல்லாம் அடைகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிமனா கரலரா பலரா ஷகர பலதன மரா கரலரபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் அந்த தேவனை நினைச்சு பார்த்து அவரை துதிங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை சிந்தனையில விடுதலை. ஓ இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டோம்ல, எதெல்லாம் விடுதலை வேணுமோ, ஓ இனிமே நான் இருமாப்பா இருக்க மாட்டேன், என் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன். ஓ உங்களை விட்டு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க. ஓ பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஓ தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கிருபை எனக்கு வேணும், மன்னிப்பு எனக்கு வேணும், சுகம் எனக்கு வேணும். ஓ கடன் பாரங்களை நான் நீங்கின வாழ்க்கை எனக்கு வேணும். ஓ ரமணா ஷிகர பரபலர பரபலரபா ரீகா மனரி பாபா மனரே கரலரபா ரிஷகர பலதன மனமன கரலரபா.
ஓ ஹalleluya. சில பேருக்கு அது கடனா இருக்கலாம், சில பேருக்கு அது மன்னிப்பா இருக்கலாம், சில பேருக்கு அது கொடுக்கிறதா இருக்கலாம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ சில பேருக்கு ஓ இருதயத்துல ஒரு மாற்றம் 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 மாற்றம். ஹalleluya. ஆண்டவரே டெம்ப்டேஷன் ஆகுதுப்பா, பாக்குறதெல்லாம் தப்பு தப்பா எனக்கு தோணுதுப்பா, அதனால நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்ப்பா, ஏன் இப்படி இருக்காங்கன்னு டென்ஷன் ஆகுறேன். ஓ இன்னைக்கு ஓ அதெல்லாம் மாறி தேவ மனநிலை. How to reach the people, எப்படிப்பட்டவங்களை நான் எப்படி ரீச் பண்றது, இப்படிப்பட்டவங்களுக்கு நான் எப்படி புத்தி சொல்றது, இப்படிப்பட்டவர்களை எப்படி நான் மாற்றுறது. ஓ அந்த அளவுக்கு மனது 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 பக்குவப்படட்டும் பக்குவப்படட்டும் பக்குவப்படட்டும். இந்த ஆராதனை வேளையில இங்க இருக்கிற ஆவியானவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. ஓ விரும்புகிற இருதயத்துக்குள்ள வந்து அவர் வேலை பார்த்து ஓ இருதயத்தை அப்படியே அந்த கடின இருதயத்தெல்லாம் லகுவாக்கி உங்களுக்குள்ள தடப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் அவர்களால கொண்டு வர முடியும். ஓ இங்க அசைவாடுகிற அந்த ஆவியானவர் உங்களுக்கு மேல ஒரு தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் பேர்தான் ஆவியானவர். அவர் புறாவை போல ஓ இறங்கிக் கொண்டிருக்கிறார். கதவுகள் திறக்கப்படும் போது, உள்ளங்கள் திறக்கப்படும் போது அந்த ஆவியானவர் உள்ள வந்து இந்த சத்தியத்துல, அவர் சொன்ன சத்தியத்துல உங்களையும் என்னையும் நடத்துவார் நடத்துவார் நடத்துவார். ஓ ஹalleluya. ரமண ஷிகர பலபலதனமா ரிமமனர பலபௌதனரே ஷிகர பலதனமா. ஓ அப்படியே எல்லாம் கர்த்தரை துதிக்கலாம் துதிக்கலாம் துதிக்கலாம். வாய்களை திறந்து உங்களுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் இவரை மாதிரி நல்லவர் இருக்க முடியுமா? இவ்வளவு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. உங்க வாழ்வாதாரத்தை குறிச்சு அவர் ஒரு அக்கறை வச்சிருக்கிறாரு. உங்களை மாம்சத்துல விட்டதால அப்படியே உடலை இறங்கி வந்தாரு. இயேசு இறங்கி வந்தாரு. இயேசு இறங்கி வந்தாரு. பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிக்காக, வறுமைக்காக, ஓ ஜீவனுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் ஓ ஆர்ப்பரிப்போம். ஓ ஹalleluya. ஓ ரேகா மனபரல ரபர ஷகர பலதனபா. துதிக்கலாம் 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 ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர். ஓ இந்த பிரசங்கமே எதுக்கு தெரியுமா? முன்னாடி பண்ணி உங்களை துதிக்க வைக்கணும். துதிக்கிற இடத்துல தான் விடுதலை. துதிக்கும் போது எரியோ கோட்டைகள் உடையும். உன்னுடைய கடன் பாரங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டாகும். துதிக்காத இடத்துல ஓ ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ஓ இந்த வருஷத்தின் கடைசியில நீ பாதுகாக்கப்பட, நீ ஆசீர்வதிக்கப்பட ஓ ஹalleluya. ஆண்டவர் ஓ இருதயத்தின் ஆழத்திலிருந்து ரமமன ரபல பரல ஷபர பலர பரபலரப ஓ ரிகமன மன ஷிகர பலதனம. ஓ அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ கிருபையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஐஸ்வரியமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே நீ ஐஸ்வரிய சம்பனரா இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ரிமனமன ஷகர பலதனமன கரலரபா ரிபபமன ரிகரபலரபரபர ஷகர பலதனமன கரலரபா. அப்படி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி அந்நிய பாஷையில பேசி ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கலாம். ஓ ரிமமமன மனமன ஷிகர பலபர பலரபர பரதனபரபா ஆவியானவர் ஆவியானவர் அசைவாட விடுங்க. ஆவியானவர் இருதயத்தில் அசைவாட விடுங்க. ஆவியானவர் இருதயத்தில் அசைவாட விடுங்க. ஓ அந்த பலமான காற்று, அந்த பலமான காற்று, அந்த பலமான காற்று ஓ எல்லா கல்களை போல இருதயத்தை எல்லாம் கரைக்கும். ஓ ஹalleluya ஹalleluya. ஓ காற்றுனால ஓ எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஒரு திசையிலிருந்து மறு திசைக்கு அந்த காற்று கொண்டு போகும். அவ்வளவு வல்லமை நிறைந்த காற்று அது. ஓ அவ்வளவு வல்லமை நிறைந்த காற்று அது. அந்த காற்று தேவனுடைய காற்று, தேவனுடைய காற்று. அதுவர்தான் ஆவியானவர். ஆவியானவர் சபைகளுக்கு அவர்தான் தேவை. சபைக்கு அவர்தான் தேவை. ஓ சபையை அவர் நிலைப்பார், சபையை அவர் நடத்துவார், சபைக்கு அவர் போதிப்பார், சபைக்கு அவர் கண்டித்து உணர்த்துவார். ஓ ரீமானாலா பாராலாலா ஷபரபலதனமா. ஓ ஆவியானவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ
ஓ ரெகமன மன ஷிகர பலதன மர 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 ரிகபாபானா ஷிகபர பர பர ஷிகதன மன மன பல பல மர ரிகமன மன மன பலத மன மரி ஷிகர பலதன மன 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 ரிகமன மன மன பல பெலர பர பலதன மன மன ஷபர பலதன மன 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 மன. ஓ ஆவியானவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம் பரிசுத்தரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம், ஆவியான தேவனே உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஓ ஹalleluya ஹalleluya. மகிமையின் மேகமே உம்மை தொழுது கொள்ளுகிறோம், மகிமையின் மேகமே உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ரீமானா கேரலே பரனா ஷெகர பலதன மன கரலர பர 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 ரிகமன மேல பர 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 கர பர 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 பர. அப்படி எல்லாரும் துதித்துக் கொண்டே இருக்கலாம், துதிக்க இந்த இடத்துல ஒரு விடுதலை. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஓ யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம், போற்றலாம். ஓ இயேசுவே, உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள், ஒருவேளை இயேசு நல்லவர்னு தெரிஞ்சா, ஒருவேளை உணர்ந்தீங்கன்னா அதையே சொல்லிட்டு இருக்கு. ஓ ஹalleluya ஹalleluya. உன்னோடு கூட அவர் இடைப்படுவார். ரெமனா கேரலே ஷெகரே பலரபதன கரலரப ரிபகனான நரே கரலரபரபர ஷெகர பலதனமா. ஓ ஹalleluya ஹalleluya. மகிமை அவருக்கு போகட்டும். கொடுங்க. இருதயத்தில் இருக்கிற மகிமையெல்லாம் அவருக்கு கொடுங்க, உள்ளத்தில் இருக்கிற மகிமையெல்லாம் அவருக்கு கொடுங்க. ஹalleluya. ரெமே கரலரா ஷெகரபா ரிமெமென ரபலபதன தே ஷெகர பலதன பரபரப ரேக மனர பலதன ஷெகர பலதனமா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஹalleluya ஹalleluya ஹalleluya.